அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குரேஷாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம க்ரீமி ஷ்ரிம்ப் பிங்க் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் 1.5 கப் பாஸ்தா ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில். இப்போ இந்த பாஸ்தா வெந்துடுச்சு. இதை வடிச்சிட்டு கோல்ட் வாட்டர் ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் தனித்தனியாக இருக்கும். ரெட் சாஸ்க்கு 3 தக்காளியை வேக வச்சு எடுத்துருக்கேன். இதை தோல் உரிச்சிட்டு சென்டரில் இருக்க அந்த வேஸ்ட் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது இப்போ நல்லா அரைச்சிடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை ஓரமாக வச்சிடலாம். 150 கிராம் ப்ரான், கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பட்டர். இப்போ இந்த ப்ரான்ஸை இதில் போட்டு கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக வதங்கினா போதும். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர், 4லேருந்து 5 பல் பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை வதக்கிக்கலாம். 1 வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். வெங்காயம் வதங்குற வரை வதக்கிக்கலாம். இப்போ அந்த அரைச்சி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். மசாலா வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கேப்சிகம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கப் வேக வச்ச ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வதக்கிக்கலாம் நல்லா. 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். சேர்க்குறனால புளிப்பாக இனிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ அந்த வேக வச்ச எறாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தாவையும் போட்டுக்கலாம் இதில். இப்போ இதை அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணலாம். நான் 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீமை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் பட்டரை பேனில் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மைதா இல்லாட்டி கார்ன்ஃப்ளோர் அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 கப் பால் ஊற்றி அதை திக்காக கரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் வச்சு கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கப்புறம் ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடும். அதை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக. ஆனால் ஃப்ரெஷ் க்ரீம் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் பார்ஸ்லே லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது கிடைக்காட்டி கொத்தமல்லி போட்டுக்கலாம். க்ரீமியான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக. இந்த பாஸ்தாவில் ப்ரான் ஆட் பண்ணியிருக்கனால ரொம்பவே எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கார்ன்ஸ் கேப்சிகமோட எல்லாம் சாப்பிடும்போது ரொம்பவே க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். நல்லா க்ரீமியாகவும் ஸ்பைஸியாகவும் இருக்கும். கிட்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.